உட்காருப்பா. நான் பெத்த பிள்ளை மாதிரி முன்ன வளர்த்துனேன். பக்கத்துல உட்காரு சாமி. ஐயோ உட்காரு, இங்க உட்காருப்பா. இந்த கையால என் தலையில தைலத்தை எடுத்து தேய்ச்சி பத்தியா? இந்த வழியில ஆயிருக்கு எங்கதான் போச்சே தெரியல. எப்பாவி அம்மா என் கால வலிக்கும் இந்த கையால என்ன சிரிப்பா இருக்கு. இந்த காலை பிடிச்சு விடும், பக்கத்துல உட்காந்து தைலம் தேய்ச்ச மாதிரி கை காலை பிடிச்சு விடும். ஐயோ கொடியுது மதுரை. உங்களுடைய காலை நான் தொட்டா இந்த நாட்டு மக்கள் என்ன சொல்லும்? ஐயோ என்ன பேசும்? எப்பா நாட்டு மக்கள் நம்ம என்ன சொல்லாதல்லவா? உங்க அம்மா பெத்தது நீ குழந்தையா இருக்கும். சின்ன பிள்ளையா இருக்கிறேன். வயது 21 வயதாகுது. உன்னை குழந்தையா இருக்கும்போது நான் தூக்கி கக்கத்துல வச்சிருக்கல, வளர்த்தீங்க, புள்ளதானே எல்லாம் செய்றீங்க. அந்த ஆபத்து வரும்போது தாய்க்கு காலை பிடிச்சு விட கூடாதா? பிடிச்சு விடு, பிடிச்சு விடு. சொல்லும் அதெல்லாம் பார்க்க முடியுமா? காலை பிடிச்சு விடுறா அண்ணே. அம்மா அம்மா நான் அம்மா பிடிச்சு விடு. ஐயோ சத்யசீலா, இந்த கைய வச்சதும் இந்த வழியில எனக்கு எங்க தான் போறது தெரியல. அப்பா ஐயா சாமி என் கைய வலிக்கும். வேண்டாம் வேண்டாம், அவன் 108 எப்படா வர்றது? அதுக்குள்ளே செத்து விடுவேன். காட்டுக்கு போன எப்படி தெரியுதா? இல்ல காட்டுக்கு போன எப்படி ஓட ஒத்துட்டு பிள்ளையா? காட்டுக்கு போன எப்படி தெரியுதா? என் பக்கத்துல உக்காந்து எனக்கு தலைவலிக்கு தைலம் தேய்க்கா, என் கை காலை பிடிச்சு விடும். எனக்கு இன்னொரு பிள்ளை பிறந்திருந்தா என் பக்கத்துல உட்காந்து ஆபத்துக்கு பார்க்காதா? உன்னை வளர்த்த தோசை என்ன பிடிச்சு விடு. ஐயோ இப்போ உங்க அண்ணன் காட்டுல இருந்து வந்தா உங்க அண்ணி கை கால் வலியே, நீ தலையை பிடிச்சு விடல காலை பிடிச்சு விடலனா அடிப்பான்டா. அவரு பிடிக்கலாம்டா. ஐயோ எப்படி பிடிக்க முடியும்? அண்ணன் அடிப்பான். பிடிச்சு விடு. இங்கே தான் கொடுக்க வேலை போராட்டுக்க நாய பிடிச்சு விடு. மகனே குடும்பத்துக்கு எடுக்கிறேன்.
இந்த கையில என்னதான் இருக்குதோ தெரியல. நீ ஏன்டா அலையற? இந்த கையில என்ன இருக்குன்னு தெரியல. கைய வச்ச உடனே போச்சு. பிள்ளையா இருக்கும் போது ஐயோ இந்த கை நீ குழந்தையா இருக்கும் போது உனக்கு இந்த முத்தம் கொடுத்தேன், இங்க முத்தம் கொடுத்தேன், அந்த ஆசை இல்லையா? சத்தியசீல ஐயோ ஐயோ சத்தியசீல வைத்த வலி கூடாதா கிட்ட வைக்கியா என்ன செய்வேன்? ஐயோ ஐயோ செத்து செய்ய முடியும். உன் அண்ணன் காட்டுல இருந்து வந்தாலும் உன்னை உதையா உதைப்பான். ஒரு ஆபத்தோட தானே அந்த அம்மா புடிச்சுன்னு சொல்லுது. புடிச்சுட்டா என்ன தப்பு? ஆபத்துக்கு பாவம் புடிச்சிட்டு போ. ஏண்டா எனக்கு பெத்த பிள்ளை மாதிரி தானே, நான் பெத்த பிள்ளைய தான் நினைச்சு வளர்த்தேன். இன்ன வரைக்கும் நான் கோத நாடு கூப்பிட்டு இருக்கிறேன். என்ன நீ அம்மா தானே கூப்பிடுற? ஐயோ ஐயோ பாவுண்டா புடுறா. பள்ளிக்கூடத்துல வந்தா வயிறார சாப்பாடு கொடுத்து யாரு சொன்ன என் புருஷன் வந்தா என்ன சொல்லுவாரு? என் தம்பி உங்ககிட்ட பத்திரமா ஒப்படைச்சிட்டு போனேன், என் தம்பிக்கு சாப்பாடு கொடுத்தியா அப்படின்னு சொல்லு. ஆமா சாப்பாடு வயிறார கொடுக்குறேன், உட்கார் சாமி. ஐயோ 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 நம்ம அம்மாவுக்கு இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லி என் பக்கத்துல உட்காந்து கை கால வச்சு பிடிச்சு விடா பிள்ளை இல்லாத பாவியானு ஆபத்துக்கு பாவம் இல்லப்பா. பிடிச்சு விடு உட்காரு சாமி. ஐயோ 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 நான் துணியை போட்டு
ஏலே ஏலே பாவி ஏ வயசுக்குள்ள எள்ளுகா தோடுற மாதிரி தோட்டி விட்டியாடா. நான் அப்படியே செய்யலடா. எள்ளுகா தோடுற மாதிரி தோட்டி விட்டியாடா. நான் தயவுல தேய்ச்சி விட்டேன். சும்மா கஷ்டப்பட்டு இருக்குடா. களப்பட்டு கிடக்குது பாருடா. ஒரு தண்ணி மட்டும் அது கொடுப்போம், ஒரு டீ தண்ணி வச்சு கொடுப்பா. தண்ணி மட்டும் அது கூடண்டா. நீ கூடடா. என்னடா பேச மாட்டேங்குது, வேலை அதிகமோ? அனிமா என்னடா கலப்பு புண்டியா போயிருக்கும். கலப்புண்டா இருக்கும். அம்மாவாசி இருக்குல்ல, எதுக்கு தண்ணி குடிச்சு எல்லாத்துக்குடா போகுது? அம்மா கஷ்டப்பட்டியே. நான் இது நாள் வரைக்கும் நான் பட்ட பாடுகள் ஏண்டா? ஆமா, இவன் ஆம்பளையா இருப்பானா இல்ல அதான் இருப்பானா? அதான் இப்படிதான் நினைக்கிறேன் அவன் கொஞ்ச ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வாலிப வயசு, ஆமா, கல்யாணம் பண்ற பருவம், நான் கையை வலிக்க தின்னது, தலையை வலிக்க தின்னது, காலை வலிக்க தின்னது, இடுப்பு வலிக்க தின்னது, நெஞ்ச வலிக்குன்னு சொல்றது போற சும்மா. ஏன் அப்படியாவது அவனுக்கு அங்கங்க கையை வைக்கும் போது அண்ணன் இல்லாத நேரத்துல அண்ணன் பொண்டாட்டி தானேங்கிற ஒரு ஆசை வருங்கிறத வச்சு தான் சொன்னேன். கடைசி நேரத்துல நான் கட்டி பிடிச்சிக்கிறேன், என்ன ஒரே நெட்டை நெடுத்தலுக்கு ஓடிட்டான். நீ இப்ப என்ன வேணா கட்டி பிடிச்சிரு, நீ பீஸ் பண்ண வேண்டாம். இப்ப பாரு, இப்ப அவனை தந்திரமா கூப்பிட்டு சந்தோஷமா பேசி நான் என்ன பண்ற பாரு. ஆனா வருவான், கிட்ட நெருங்கம்ட்டான், நான் ஆசையா பேசி சாப்பாடு கொடுக்கணும்பா. நான் என்ன சொல்ல போறேன்னா, ஏண்டா அவன் வந்தது என்ன காப்பான், கிட்ட வராத வான்னு கூப்பிட்டா வரல. அண்ணி நீ என்ன கட்டி பிடிச்சம்மா, நான் என்ன திரும்ப சொல்லுவேன், உன்னை கட்டி பிடிக்க கிடையாது, எனக்கு வலி கொடுமை, அந்த வலி கொடுமை தாங்காம சேச கைப்பற்றுச்சு, தெரியாம கைப்பற்றுச்சுன்னு சொல்ல போறேன். அம்மாடா நானு வாடா சாப்பாடு தரணும் கூப்பிட்டு அவனை ஓத்தச்சு. மரியாதை இல்லடா, மரியாதையா கேட்டு பாக்கணும். அவன் அதுக்கு சம்மதப்பட்டு வந்தா அவன் தப்பிச்சுக்கிட்டு அவன் அடிக்க தேவையில்ல, இல்லன்னா அப்புறம் என் குணத்தை காட்டுவான். சத்யசீலா ராஜா, அம்மா வாகண்ணே, வணக்கம். ஆமா, ஏன் இங்க இருந்து ஓட்டமா ஓடுன? எனக்கு 10 கிலோமீட்டர் ஓடுறாயா? எனக்கு உடம்பெல்லாம் அழிப்பா இருந்துங்க. எப்ப தவறா நினைச்சிட்டியா? உனக்காடா இழுப்பு இருக்கும். எனக்கு பெண்களை பார்த்தா பிடிக்காது. யாரு? சத்யசீலா ராஜா, என் கை மேல படுறதுனால உனக்கு கோவம் வந்துருச்சா? ஆமா, நீ தவறா நினைச்சுக்கிட்ட. இந்த வலி கொடுமை எனக்கு தாங்க முடியல, இந்த வலி கொடுமை தாங்க முடியல, கை மேல பட்டிருக்கும். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சாப்பாடு கொடுக்குறேன், சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போறியா? சரிங்கம்மா. இங்க வா, உங்ககிட்ட ஒண்ணே ஒண்ணு கேட்கணும், கேட்ட பதில் சொல்வியா? சொல்லுங்க. உனக்கு நான் முறைமைக்கு என்ன வேணும்? எங்க அண்ணன் மனைவி. அண்ணன் பொண்டாட்டி. எனக்கு புள்ள இருக்கா? சரி, எனக்கு குழந்தை கிடையாது. உங்க அண்ணன் காட்டுக்கு போயிட்டாரு, நீனும் பள்ளிக்கூடம் போயிட்ட. வீட்டுல 2 ஆம்பளை இருந்து இந்த ஊர்ல ஒரு அங்காளி விடோ பங்காளி விடோ அப்படியோ இப்படியோன்னு எவனுக்கிட்டயோ போய் பல்ல காட்டி ஏதோ ஒரு தவறு நடந்துருதுன்னு வச்சுக்க, நீங்க இந்த மீசை வச்சுக்கிட்டு வீதியில போக முடியுமா? முடியாது. உலகத்துல என்ன சொல்லணும்? ஏன் அப்படி என்ன வரும் உங்களுக்கு? ஐயோ, ஒரு வார்த்தைக்கு சொல்றேன், ஒரு வார்த்தைக்குப்பா, ஒரு வார்த்தைக்கு. அந்த மாதிரி பெண்களுடைய மனசை சொல்ல முடியாது. ஒரு மனமாரி ஒரு தவறு நடந்து போச்சுறாங்கன்னா உலகத்துல என்ன சொல்லுவாங்க? அப்படிப்பட்ட தவறுகளை எங்க அண்ணன் செய்ய மாட்டாங்க.
அப்படி நடந்துட்டா இந்த மீசை வச்சு நீங்க எப்படி வெளியில போக முடியுமா? அவமான சொற்கள். அப்படியே நீனும் நானும் சந்தோஷமா இருந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டது நான் கிடையாது. உன நான் சேர்த்துக்கிட்டு போகணும்னு கிடையாது. இருந்தாலும் உனக்கு மரமுக்கு என்ன வேணும்? அம்மா நான் சுக்குத்தின் உன முக்கு பெத்தேன். அண்ணனுடைய மனைவி உனக்கு நான் அண்ணி. எனக்கு குழந்தைனாரு. இப்போ தக்கா வாலிபாபு பிள்ளை இல்லாத எத்தனை நாளைக்கு கிடைக்கிறது? இருக்கட்டும். நான் உங்களுக்கு பிள்ளையா இருக்கிறேன்னு. நீ பிள்ளையா இருக்கிற, நீ ஒருத்த கல்யாணம் செய்துட்டு போயிடுற, அப்ப எனக்கு பிள்ளையா ஆக முடியுமா? எனக்கு மரமுக்கு என்ன தெரியுமா? என் குழந்தைனாரு என்ன பாருங்க அதை விட தவறு உலகத்துல எதுவுமே கிடையாது. நான் உண்டா வீட்டுக்கு இருந்துகிட்டு ஏண்டா அண்ணன் போட்டாச்சி இவ்வளவு நாளா புள்ள இல்லாத கிடக்குறாள ஏண்டா அக்கம் பக்கமா போய் கேக்குறேன். இல்லையா பங்கம் பண்ணி சுருக்காட்டு மூஞ்சா ஒண்ணுகிட்டு தானே சொல்றேன். அங்க போய் அலையிற நம்ம குழந்தைனாரு நம்ம ஒன்னா இருந்தா அப்படியே காட்டுக்கு போன புரிஞ்ச வீட்டுக்கு வந்துட்டா கூட அப்படியே நானும் அவர் இருக்கிறத கண்ணால பார்த்தா கூட என்ன சொல்லுவார் தெரியுமா? தம்பி அடிச்சா செத்துருவான், பொண்டாட்டி அடிச்சா ஓடி போயிருவா. இதை 4 பேத்துக்கிட்டு போய் சொன்னா அசிங்கமா போயிடும். கண்ணால கண்டால மண்ணால மரன்னு சொல்லி மறைச்சிக்குவாரு. இத மனசுல நினைச்சுக்கிட்டு நான் எவ்வளவு கெஞ்சுறேன். முடியாது 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 முடியாதுன்னு சொன்னா அண்ணே அண்ணி வேண்டாம் தாரு மாமா நீ பேசாத.
முடியுமா முடியாதா? முடியாது. சரி வா, வாயால ஒரே ஒரு 10 வாடின்னு சொல்றேன். ஐ லவ் யூ வாடின்னு சொல்லு. என் நாவினால ஒரே ஒரு 10 ஐ லவ் யூன்னு சொல்லு. என் நாவினால ஆடா என் அங்கத்தை யாரி வீமா என் அங்கத்தை பெத்த புள்ள. பள்ளிக்கூடத்துக்கு தலை சீவு வெட்டி போடுறதுக்கும் சோறு போட்டு கொடுக்கறதுக்கும் வேலைக்காரியா எனக்கு இல்லாதவன் இருக்கலாமா? ஐயோ நான் என்ன செய்வேன்? பாவத்து 15 போடுங்கம்மா. அவை வந்து நேந்தரம்மா